ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். என்னடா புதுசாக வந்திருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்ன என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைய பற்றி விவரங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன், தெரிவிக்க போகிறேன். என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி. மேரேஜ் பண்ணவர் வந்து ராஜீவ் நகர். என் பேர் நந்தினி. என் வீட்டுக்கார் பேர் ராஜபிரபு. ஷார்ட்டாக வந்து பிரபு நந்துன்னு வச்சு கூப்பிடுவோம். பிரபு நந்துன்னு தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். 2 யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பிரபு நந்துன்னு ஒரு சேனல், ஆர்என் க்ளோஸ் ஸ்டுடியோன்னு ஒன்று. ஆர்என் க்ளோஸ் ஸ்டுடியோ என்னென்னா, நான் ஒரு பியூட்டிஷியன். நான் வந்து மேக்கப் பண்ணுவேன். அதனால் அதுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களை பற்றி கொஞ்சம் எங்கள் ஃபேமிலியில் நடக்கிறத பற்றி உங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக பிரபு நந்து சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஐடி இருக்குது. 2 ஐடியுமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா, புதுசாக அந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஆறுதலை கொடுப்பீங்க நம்பிக்கையோடு தான் நாங்கள் இதில் காலை வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எங்களை வந்து உங்கள் பிள்ளைகளாக நினச்சி கையை பிடிச்சி மேலே தூக்கி விடுங்கன்னு நம்பிக்கை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். தூக்கி விடுவீங்க, விட்டுற மாட்டீங்கல்ல, அது நம்பிக்கையில் தான் இருக்கோம். ஸோ என்னடா தனியாக போடுறாளே அப்படின்னு நினைக்கிறீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து தனியாக வீடியோ போட்டுக்கிருக்கேன். எனக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். பட் வந்து அதில் வந்து என் ஹஸ்பண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து என் முருகன் வந்து துணையாக இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு என் வீட்டுக்கு வந்து முருகனை நோக்கி போய்கின்றார், முருகன் வந்து என் பக்கத்தில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். நான் வந்து ஒரு முருகன் பக்தர். எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன்ல, அதனால் எப்படி பேசுகிறதுன்னு தெரில. என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கூலு, காலேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஏறி நம்மளை வந்து மைக் கொடுத்து ஸ்டேஜில் ஏறி நம்ம பேசணும்னா எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தயங்குவோமோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ எனக்கு முன்னாடி யாரும் இல்லை, பட் இருந்தாலும் உங்களை நினச்சிட்டு தான் நான் பேசுகிறேன். பட் அதனால் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் போக போக அந்த கூச்சம்லாம் விட்டுரும். நீங்கள் இருக்கீங்கள, சப்போர்ட் பண்ணுவீங்கள, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க. வேறு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது, பெண் குழந்தைங்க. எனக்கு வந்து குழந்தை இல்லை. எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ May 22 வந்துச்சுன்னா எனக்கு 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். பட் எனக்கு பேபிஸ் இல்லை. எனக்கு வந்து அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்பா கூட நெக்ஸ்ட் மந்த்து தான் February 17 தான் அப்பாவுக்கு நினைவு நாள். ஸோ வந்து அப்பா இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் நாளே உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு அம்மா மட்டும்தான். வேறு என்ன சொல்லணும், அப்பாவை பற்றி பேசுவோம். அப்பா நினப்பு வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து எங்கள் அப்பா எங்களோட தான் இருக்கார். எங்கள் அப்பா எங்களை விட்டு எங்கேயும் போகல. சரி, ஃபஸ்ட் நாளே அழுகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. நான் வந்து எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு இதுனா, எங்கள் அம்மா தான் ரொம்ப பாவம். எங்கள் அம்மாவை அனாதையாக விட்டு போயிட்டார். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மா இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி விட்டு போனான்னே தெரில. எங்களை நம்பி விட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட தான் இருக்கார். நெக்ஸ்ட் வந்து அவருடைய நினைவு நாளுக்கு நாங்கள் ஒரு ஃப்ளாக் எடுத்து போடுறேன், வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். ஸோ வந்து வேறு என்ன சொல்கிறதுனா,
எனக்கு மாமியார், மாமனார், நாத்தனார், மச்சான் எல்லாமே இருக்காங்க. மச்சான் ஒய்ஃப் எல்லாமே இருக்காங்க. நான் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ தானே ஃபஸ்ட் டைம் என்னென்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ தப்பாக தான் சொல்லியிருந்தா நீ மன்னிச்சிக்கோங்க. என்னடா கழுத்தில் சிவப்பு கலர் பாசி தொங்குதுன்னு நினைப்பீங்க. ஸோ வந்து நான் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன். நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் மாலை போட்டிருந்தனால நான் வந்து மாலையை கழட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் கழட்டலை. நாங்கள் தைப்பூசம் முடிஞ்சு நாங்கள் வந்தோன்னே திங்கக்கிழமை மாலையை கழட்டிடுவோம். ஸோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ வர்றது வந்து என் ஹஸ்பண்டோடு நான் சேர்ந்து வீடியோ வரும். எங்கே அப்படின்னா பழனி முருகனுடைய சன்னதியிலேருந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டோம். அப்புறம் என்ன சொல்கிறது, நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போடுறோம். ஸோ உங்களை நம்பி தான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களை நம்பி தான் இருக்கோம். நீங்கள் தான் எங்களை கையை பிடிச்சி மேலே தூக்கி விடணும். தொடர்ந்து சப்போர்ட்டு வந்து ஆறுதலை கொடுங்க. நாங்களும் உங்களை நம்பி தானே இருக்கோம். உங்களுக்கு இதாக இருப்போம். இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. வேறு என்ன சொல்கிறது, வேறு எல்லாம் சொல்லிட்டே நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன சொல்கிறது, சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடுறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ஆறுதலை கொடுங்க. வேறு என்ன சொல்கிறது, ஓகே இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இல்லை. அடுத்தடுத்து வர வீடியோ பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, மேக் ஓவர் பை நந்து. அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து அதையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷங்கள், ஏதாவது நிகழ்ச்சிகள், அப்படி மணப்பெண் அலங்காரம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா என்னை வந்து என் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னைய வந்து கூப்பிடலாம். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா பண்ணி தருவேன். உங்கள் வீட்டில் என்னைய ஒரு குழந்தையா நினச்சிக்கோங்க, ஒரு பிள்ளையா, சிஸ்டரா, எல்லாம் எதானாலும் நினச்சிக்கோங்க. எதானாலும் சொல்ல முடியாதுல்ல. தங்கச்சியா, மகளா, உங்கள் பிள்ளையெல்லாம் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு உங்களுடைய ஆறுதலை வந்து எங்களுக்கு கொடுங்க. இந்த பிள்ளைகளும் உங்களை நம்பி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ஆறுதலை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து மேலே வளர முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து எங்களை கையை பிடிச்சி கொண்டு தூக்கி விடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பிக்கையாக இருக்கேன். ஸோ வந்து ரொம்ப அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ், அந்த டான்ஸிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் வந்து நான் அப்பப்போ ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவேன். பட் வந்து அதை வந்து இதாக வச்சுக்கிடுவேன், இது பண்ண மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது, அந்த மாதிரிலாம் போட விட மாட்டாங்க. ஏங்க நான் வந்து புதுசாக சேனல் ஏதாவது ஓப்பன் பண்ணுவாங்க, நம்மளும் ஏதாவது பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லுவேன். பட் வந்து நிறைய பேர் பண்ணுறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை வரும். மேரேஜ் ஆனதுக்கு நாங்கள் வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ வந்து அதை ஒரு ஃப்ளாக்காக போடுறோம், அதை ஒரு வீடியோவாக போடுறோம். அதை பாருங்கள். எங்களுடைய லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே போடுறோம். இப்போ தானே வந்திருக்கோம், ஒன்று ஒன்றா போடுறேன். நான் அப்போயே சொன்னேன், மேரேஜ் ஆனதுக்கு லவ் பண்ணலே சொன்னேன். சரி அவங்க சொல்லிட்டாங்க லவ்லாம் வேண்டாம், லவ் பண்ணலாம் வேண்டாம், நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் போடுவோம் சொன்னாங்க. நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் நான் கேட்டேன், வேணான்னு சொன்னாங்க. என்ன அப்போயும் வேணாம் சொன்னேன், இப்போயும் வேணாம்னு சொல்கிறேன், எனக்கு என்ன அதில் போடணும்னு ஆசையாக இருக்குது, நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. இல்லை வேணாம், ஏதாவது நம்ம போட போய் ஆடியன்ஸு மக்கள் எல்லோரும் வந்து நம்மளுக்கு வந்து பேக் கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மனசு கஷ்டமாயிரும், அது ஒரு மாதிரி ஆயிரும், அதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வீடியோ பார்க்குறோம், அதெல்லாம் தெரியுதுல்ல அப்படின்ட்டு. இல்லை நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், எதுக்கு நம்ம அப்படி பண்ண போகிறோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம பண்ணுவோம், அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி என்னன்னு பார்ப்போம், ஏதோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பிக்கையாக என்னை இப்போ வந்து ஏன் இப்போயுமே என்ன எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இப்போ மேக்கப் போடுறேன்ல பியூட்டிஷியனால்
அது சம்மந்தமா போறனால, சரி ஓகே ஓப்பன் பண்ணிக்கோ. அத பத்தி போடுவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் எனக்கு வந்து அப்படியே அந்த கேப்ல இந்த இதையும் கேட்டேன். அதனால சரி உன்னுடைய விருப்பப்பட்ட, சரி ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்றோம். உங்களுக்கு வந்து அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும் நிறையா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் அண்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறது? ஓகே, இந்த வீடியோ இதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன பேசுன்னு தெரில. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, டாட்டா, பாய் பாய்.